ம் இன்னைக்கு வாழைக்காயில் சாதாரண வாழைக்காய் வதக்கல், பொடி போட்ட கறி, வறுவல் அதெல்லாம் தான் பண்ணுவோம். இது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு வித்தியாசமாக ஒரு கறி பண்ணியிருக்கேன். வாழைக்காய் கருவேப்பிலை கறி. வாழைக்காய் கருவேப்பிலை கறி. அதுக்கு வந்து வாழைக்காய் பெருசாக இருந்ததுன்னா 1, சின்னதாக இருந்தால் 2. இதை மாதிரி நறுக்கி கொஞ்சம் முதல்லையே வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டு 3/4 பதத்துக்கு வதக்கி வச்சுக்கோங்க. வாழைக்காவை ஒரு பெரிய வாழைக்காய் இல்லாட்டா 2 சின்ன வாழைக்காய், அதை வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இது மாதிரி ஒரு 3/4 பதத்துக்கு, ரொம்ப குழைய வேண்டாம், 3/4 பதத்துக்கு வதக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காய் மிச்சம் வந்து தேங்காய் 2 ஸ்பூனு, தேங்காய் 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து இது மிளகு, இந்த தேங்காய் வச்சுருக்கேன், அது வேண்டாம், மிளகு, ஜீரகம் இதெல்லாம் 1/2 ஸ்பூனு. அப்புறம் கருவேப்பிலை நிறையா 1 கப்பு, 1 கப்பு 3/4 கப்பு, கொத்தமல்லி 1/2 கப்பு. அப்புறம் பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா பூண்டு ஒரு 4 பல் சேர்த்துக்கலாம். எங்கள் காட்டில் பூண்டு இல்லவும் இல்லை, நான் போடுறதும் இல்லை. பச்சை மிளகா ஒரு 3, தேங்காய், மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 வத்த மிளகா. இந்த இது பச்சை மிளகா ஒன்று தான் போட்டிருக்கு, இது வந்து 2. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு காரம் போல் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக பண்ணதுனால 1 போட்டிருக்கேன் காமிக்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் தேங்காய், மிளகு, ஜீரகம், வத்த மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுருக்கே? ஆமாம். ஓ ரைட்டு. இப்படி அரைச்சிருக்கா, ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சம் உதிர. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் நிறைய நேரம் வதங்கணும் இல்லையா? ஓஹோ, இதே தண்ணி ஈரமெல்லாம் போகிற மாதிரி. அதனால் இப்போ இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இது போல் அரைச்சி வச்சுக்கோங்க. ஓ, இதெல்லாம் இது காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இல்லை, அந்த அரைச்ச பேஸ்ட்டு போல் இருக்கும். இப்போ அந்த இது இருக்கு இல்லையா, வாழைக்காய் 3/4 பதத்துக்கு வதக்கி வச்சுருக்கோம். ஆமாம். அதில் கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ அந்த பேஸ்ட் அரைச்சி அதில் உப்பே போடல, நீ போடல, இனிமேல் தான் போட, அதுக்கு சேர்த்து உப்பு போட போகிறேன். பெருங்காயம் போட்டு வந்து இது மாதிரி ஒட்டாமல் இருக்கும் இல்லையா, தெரியுது, ஒட்டாமல் இருக்கும். அப்புறம் பெருங்காயம் போட்டு இந்த அரைச்ச விழுது இதையும் போடுங்க. இந்த அரைச்ச விழுதையும் அதில் போட்டு ஒரு பரட்டி இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கணும். எண்ணெய் போடலைன்னா எண்ணெய் போடலைன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். வாழைக்காய்க்கு எண்ணெய் விட்டா நல்லா இருக்கும். அப்புறம் தேவையான உப்பு, உங்களுக்கு தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற உப்பு. முன்னாடி வாழைக்காய்க்கு உப்பு போட்டிருந்தோன்னா இதுக்கு வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு அவ்வளவா தேவைக்கேற்ற. இப்போ இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும்போது அப்படின்னு சொன்னா நீங்கள் எண்ணெயை விட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டு நல்லா வதக்கணுமா? ஆமாம். அவ்வளோதான். நல்லா பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாழைக்காய் கருவேப்பிலை கறி. நல்லா இருக்கும் போது இது தாளித்து கொட்டும்போது வேணும்னா கொஞ்சம் தாளித்து கொட்டணும் அப்படின்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு அதுவும் தாளித்து கொட்டலாம். சோம்பு, பட்டை, லவங்கம் உங்கள் எது ஆப்ஷனோ அது மாதிரி பண்ணலாம். இது மேலே திருப்பி போடலாங்கிறியா? இது மேலே போட்டால் நல்லா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சாதாரண எல்லாத்துக்கும் தாளிச்சிக்கணும் மாதிரி தான். ஓஹோ, தாளித்து கொட்டணும். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க. சரி, இதை வந்து இப்போ
சாத்துக்கு பிசினி சாப்பிடலாமா? ஓ பசங்க சாப்பிடலாமே. ஐ மீன் ஒயிட் ரைஸுக்கு இது பிசினி இருந்தால் கூட சாப்பிடலாம். நல்லா இருக்கும். அது படித்த உடனே கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் அதை தாளித்து கொட்டி அதில் போட்டு கலந்துடலாம். ம் இது கொஞ்ச நாள் வதங்கட்டும். ஏன்னா அந்த கருவேப்பிலை பச்சையாக அரைச்சிருக்கோம் இல்லையா, கொத்தமல்லி கருவேப்பிலாம் இந்த பச்சை வாசனை போகணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரையான உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஃப்ரையாக கலர் சேஞ்ச் ஆகும். உடனே இதை எடுத்து அதில் கொட்டி இன்னும் ஒரு பரட்டி எடுத்துட வேண்டியதான். இதுதான் கருவேப்பிலை வாழைக்காய் கறி. இது ரெடி இல்லை? இது வெடிக்கணும். இது கொஞ்சம் வெடிச்சோடனே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் இதோ வெடிக்கிறது. கடுகு வெடிச்சாங்க. அவ்வளோதான். போட்டால் ஒரு வாசனை வரும் பாருங்க. கடலைப்பருப்புக்குள்ள ஒரு வாசனை. நல்லா கலக்கணும். கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்கணும். அவ்வளோ அடி பிடிக்காமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கருவேப்பிலை ஈரம் இருக்கு இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். அதனால் பிடிக்காமல் சிம்மில் வச்சு கலரிக்கணும். பச்சை வாசனை போகிற மட்டும் பார்த்துட்டு வரணும். அவ்வளோதானே? இது அவ்வளோதான். இந்த அணைச்சல் வாழைக்காய் கருவேப்பிலை கறி ரெடி பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.